குரூப் 4 எழுத போகிற மாணவர்களுக்கு முதற்கண் வணக்கம். இந்த டைமு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறோம். நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போ எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கோ அவங்க நல்லா படிச்சிருக்கிறதா அர்த்தம். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் அதை கண்டு பயப்படக்கூடாது. எது பார்த்தாலும் ஐயோ இதை படிக்கலையே அதை படிக்கலையேன்னு தோணும், ஆனால் எல்லாமே அங்கே நினைவுக்கு வரும். எக்ஸாமில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கேள்வியை படித்த உடனே ஃபஸ்ட்டு தாட்டு கொடுக்கும் உங்கள் பிரெயின். அது கரெக்டான ஆன்சர். நீங்கள் 4 ஆப்ஷனை பார்த்துட்டீங்கனாலே அதுக்கு மாற்றி விட்டுடும், கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். அதனால் நல்லா படித்த மாணவர்கள் நீங்கள் அந்த கேள்வியை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேள்வியை படித்த உடனே உங்களுக்கு இப்போ புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது ரிபோசோம்கள் அப்படின்னு மைண்டு கொடுத்துருச்சுன்னா டக்குன்னு ரிபோசோம்ஸ் போகலாம். நீங்கள் அதை விட்டுட்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதில் சென்ட்ரோசோம்கள், ரிபோசோம்கள், கோல்கை உறுப்புகள் 4 படித்த உடனே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதனால் ஆப்ஷன்ஸை பார்க்கும்பொழுது எது கரெக்டான ஆன்சர் கொடுக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அதனால் இதில் குரூப் 4ல் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு அதான் நல்லா படித்த மாணவர்களுக்கு தான் சொல்கிறேன். என்னென்ன காரணங்கள் இருக்குது, காரணிகள் உங்களை இது பண்ணால் ஃபஸ்ட்டு பயம், இந்த அடுத்தது பதட்டம். இது உங்கள் உடம்புல அந்த ஹார்மோன் நான் சொல்கிறேன் இல்லையா, ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லக்கூடிய, ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லக்கூடிய அட்ரினல் அதிகமாக சுரக்காமல் பார்த்துக்கணும். அது சுரந்ததுன்னா டிசார்டர் ஆகிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துங்க. பதட்டம் இல்லாமல் எழுதுறதுக்கு பாருங்கள். ஒரு மன அமைதியோட ஒரு பசிபிக் கடல் சொல்கிறோம் இல்லையா, அமைதியான கடல் என்ன அழைக்கப்படுகின்ற அந்த பசிபிக் ஓஷன்ஸ் மாதிரி மனசை சலனம் இல்லாமல் வச்சுக்கிட்டு தேர்வு எழுதணும். அடுத்தது மிக மிக முக்கியமானது நேர மேலாண்மை. டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்து எல்லா கேள்விகள் தெரிஞ்சிருந்தாலும் உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற பேட்டர்ன் 200 கேள்வியை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எத்தனை இடத்துல ஏ சீரியல் எத்தனை, பி சீரியல் எத்தனை, சி சீரியலில், டி சீரியலில் கொடுக்கணும். இது கொடுக்கலன்னா நீங்கள் எவ்வளோ எழுதியும் பிரயோஜனம் இல்லை. அதை ஃபில்லப் பண்ணணும். அதனால் நீங்கள் 200 ஷேர்ட் பண்ணி தான் ஆகணும். 180 பண்ணி 195 பண்ணி 5 விட முடியாது. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்ஸு ரொம்ப முக்கியம். லாஸ்ட் குரூப் 4ல் நல்லா படித்த மாணவர்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் இல்லாமல் விட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் தமிழுக்கு 1 மணி நேரத்தை தாண்ட விடவே கூடாது. தமிழுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 75 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டு மேக்ஸுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் கம்பல்சரியாக மேக்ஸுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஒதுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் வச்சு பண்ணால் தான் கிடைக்காது. சில பேர் எடுத்தோடனே மேக்ஸுக்கு போவாங்க, போகக்கூடாது. அந்த மாதிரி போனீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகிடும். அதனால் அதை செய்யக்கூடாது. அது மாதிரி தெரியாத மேக்ஸ்லேயே நிறைய பேர் போட்டு ஆன்சர் வர வைக்கிறேன்னா ஒரே மேக்ஸில் உட்காந்துருவீங்க. பின்னாடி ரொம்ப ஈஸியான இருக்கும். நீங்கள் ஒரு மேக்ஸுக்கு எடுக்கிற நேரத்தில் 5 எளிமையான மேக்ஸ் போடுற மாதிரி பின்னாடி இருக்கும். டைம் போயிடும். அதனால் ஒரு மேக்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இந்த ஏரியா நம்ம கடந்து வரலன்னா அந்த மேக்ஸை விட்டுணும். அதுக்கப்புறம் 200 கொஸ்டின்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற மேக்ஸை போட்டுட்டு வரணும். அப்போ ஒரு எக்ஸாம் எழுதும் போது சம் ஸ்ட்ராட்டஜி வேணும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் படித்த மாணவர்கள் வெற்றி பெற முடியும். நல்லா படித்து வச்சுருக்கேன், ஆனால் என்னால் முடியல, அங்கே போய் அவுட்புட் கொடுக்க முடியலன்னா முடியாது. ஒரு போர்க்களத்தில் சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது தான் போரில் வெற்றி அடைய முடியும். ஸோ அந்த போர் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர்கள் வெற்றி அடைகிறாங்க. அதே போல் நீங்கள் இந்த தேர்வுக்கான நுணுக்கங்கள், போட்டித் தேர்வுக்கான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செய்யும் போது இதே வராது. நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், நம்ம ஜெயிக்கலாம், யார் ஜெயிப்பான் அப்படின்னு நினைக்கணும். நல்லா படிச்சிருக்கோம், நிறையா பாசிட்டாக வச்சுருக்கோம், நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் என்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக போங்க. பாசிட்டிவாக வெளியே வரலாம். பயந்துக்கிட்டே போனீங்க, நம்ம எங்கே பாஸ் பண்ண போகிறோம், சரியாக நேரத்தை விட்டுட்டோம், படிக்கல அப்படிலாம் ஒரு அறகுறை மனசோடு இருந்தீங்கன்னா அறகுறை ரிசல்ட் தான் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா பண்ணுறதுக்கு பாருங்கள். வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. பயந்து இந்த மற்ற 2 நாளாக விட்டுறதீங்க. இப்போ உங்ககிட்ட இன்றைக்கி வியாழன் இருக்குது, வெள்ளி இருக்குது, சனிக்கிழமை இருக்குது, 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளும் உங்களுடைய புயல் எப்படி இருக்க தீவிரமாகுமோ, புயல் எப்படி என்ன சொல்கிறது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறுது, புயலாக மாறுது, தீவிர புயலாக மாறுது. புயலுக்கு பின் அமைதி கிடைக்குது. இதே மாதிரி இப்போ கொஞ்சம் தீவிரமாகறீங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாகறீங்க, அதுக்கப்புறம் தீவிரமாகி எக்ஸாம் டைமில் அமைதியாகிடுறீங்க. எக்ஸாமாக போய் அமைதியாக சந்திக்கிறீங்க. சரியா? இப்படி பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயப்படாதீங்க. உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது, இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது, உங்கள் உழைப்பின் ஆசீர்வாதம் இருக்குது, எங்களை போன்ற ஆசிரியருடைய ஆசீர்வாதம் இருக்குது. உங்கள் மனம் நல்ல விதைகளை உங்கள் மனசில் இருந்து நல்ல எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ.